Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் கார குழம்பு ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா, ஈஸியா, டேஸ்டியா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ பக்கம் கோவக்காய் எடுத்துர்க்கேன். நல்ல பெரிய காயா பார்த்து எடுத்துக்கோங்க. எப்பவும் போல தான் நம்ம கத்திரிக்காய்லாம் 4ஆ கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காய் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. தோலெல்லாம் நல்லா சுருங்கி கோவக்காவே சுருங்கி வதங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அந்தளவுக்கு தேவையில்லை. ஒரு 10% இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி மொறுன்னு வதங்கி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெசிபியும் நல்ல கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால தான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். 2 நல்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சோம் இல்லைங்களா கோவக்காய், அதை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நம்ம குக்கர்லேயே தான் விசில் விட போகிறோம். அதனால கோவக்காய் வேகணும்னு அவசியம் இல்லை. 1-2 வதங்கிருக்கு இல்லையா, அப்படியே நம்ம நல்லா பெரட்டி விடலாம். இந்த ஸ்டேஜில் கோவக்காய் வெந்துருச்சுன்னா அப்படியே நீங்கள் பொரியலாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம குழம்பா செய்ய போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். புளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி கூட உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி பேஸ்ட்டோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கோவக்காய் சூப்பராக வெந்துருச்சு. அந்த கிரேவி பாருங்களேன். நம்ம வெங்காயம் நம்ம நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். அதே மாதிரி தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துறதுனால கிரேவியே நல்லா திக்காக நல்ல ஒரு கலரில், அதோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் அது நல்லா தளன்னு கொதிச்சு வந்ததும் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். கார குழம்புக்கு, புளி குழம்புக்கெல்லாம் கொத்தமல்லிக்கு பதிலாக கருவேப்பிலை தூவி பாருங்கள், டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.